பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். திருச்சபையின் தலைவராயிருந்து சதா காலங்களிலும் வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமைக்காக உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமாய் கர்த்தர் பாராட்டின கிருபைகள், கொடுத்த இகபர ஆசீர்வாதங்கள் அனைத்துக்காக உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். 2020 ஆண்டின் கடந்து வந்த 5 மாதங்களும் இக்கட்டான சூழ்நிலைகளின் நடுவிலும் இம்மானுவேலராய் கூட இருந்து எங்களை வாழ்வித்து வளப்படுத்தி எல்லா விதங்களிலும் எங்களை பாதுகாத்து பராமரித்து சுமந்து தப்பித்து வருகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். திருச்சபை பிறந்த நாளை காண்பதற்கு இந்த 2020 ஆண்டில் எங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்மை ஆராதிப்பதற்கு நீர் கொடுத்திருக்கிற மாபெரும் வாய்ப்புக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். சதா காலங்களிலும் உம்முடைய சரீரமாகிய திருச்சபையிலே இறை மக்கள் தொடர்ந்து சேர்த்து கொள்ளும்படியான மாபெரும் கிருபைகளை, வாய்ப்புகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். பெந்தைக்கோஸ்து பண்டிகை ஆராதனையிலே எங்களை நாங்களே தாழ்த்துகிறோம். பரிசுத்தத்தின் ஆவியானவர், பரிசுத்தத்தை விரும்புகின்ற ஆவியானவராய் எங்களில் காணப்படுகின்ற அசுத்தங்கள், இவ்வாராதனைக்கு தடையாயிருக்கிற குறைவுகள், பாவங்கள், அக்கிரமங்கள் இவைகளை தயவாய் உம்முடைய சமூகத்திலே அறிக்கை செய்கிறோம். நீர்தாமே தருகின்ற நிறைவான பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து உம்மை ஆராதிப்பதற்கும் உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்திலே சுதந்திரங்களை பெற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவரை அருள் செய்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். துதி, கணம், மகிமை, கீர்த்தி அனைத்து உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பெந்தைக்கோஸ்து பண்டிகை ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவரின் தூய நாமம் ஆட்சியுறும்படியாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலையின் 1வது பாடலை பாடுவோம். ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து மீட்பு, சுகம், ஜீவன் அருள் பெற்றதாலே துதித்து பாமாலையின் 1வது பாடலை இவ்வாராதனைக்கு ஆரம்ப பாடலாக பாடுவோம். ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து மீட்பு, சுகம், ஜீவன் அருள் பெற்றதாலே துதித்து அல்லேலூயா என்றென்றைக்கும் நித்திய நாதரை போற்று. நாம் பிதாக்கள் தாழ்வில் பெற்ற தயை நன்மை காய்த்துதி கோபம் கொண்டு மருளியும் என்று மாறாதோர் துதி அல்லேலூயா அவர் உண்மை மகிமையாம் துதி. தந்தை போல் மாதாயை உள்ளோர் நீசர் மன்னோர் நன்மையே அன்பின் கரம் கொண்டு தாங்கி மாற்றார் வீழ்த்தி காப்பாரே. அல்லேலூயா இன்னும் அவர் அருள் வீரியானவே. என்றும் நின்றவர் சமூகம் போற்றும் தூதர் கூட்டமே நாற்றிசையும் நின்றெழுந்து பணிவீர் நீர் பக்தரே. அல்லேலூயா அனைவரும் அன்பின் தெய்வம் போற்றுமே.
பரிசுத்த காலை ஆராதனை. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவர் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தண்டையில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் யாவரும் சேர்ந்து பொதுவான பாவ அறிக்கையை ஏறெடுக்க வேண்டிக் கொள்கிறேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழிவே அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வளமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறதவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாய் மருளச் செய்வேன் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வோருக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீவினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் இப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. திருமுறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது திருமுறை பாடம் எசேக்கியேல் புத்தகம் 36வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்கும் அடங்கியிருக்கிற பகுதியை வாசிக்க கேளுங்கள். எசேக்கியேல் 36 24 to 36. நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு
சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தமும் உங்களையே அரோசிப்பீர்கள். நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் வழிகளின் நிமித்தம் வெட்கி நாணுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்றும் அவாந்தரமும் பாழும் நிர்மூலமுமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிரிழமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் படித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் அது அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். வானத்திலிருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலோமித்தரும் முசொப்பொத்தாமியாரும் யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தைச் சுற்றிலும் இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இதென்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள் என்பதை வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. யாவரும் நின்றபடியே நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் இருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டல எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவின்று ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீர் அல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். பரிசுத்த ஆவியின் திருநாளுக்கான சுருக்க ஜெபம். வாரும் தூய ஆவியானவரே, முழு படைப்பையும் மாற்றுருவாக்கும். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய ஆவியானவரால் எங்களை மாற்றுருவாக்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள தூய ஆவியானவர் மூலமாக எங்களை தூய்மைப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாக வாழ எங்களுக்கு புது இருதயத்தை தந்து புது பலனை அருளிச் செய்து புது சிருஷ்டிகளாக எங்களை மாற்றியருள வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். இவைகளை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். சமாதானத்துக்காக ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்காரரும் ஏக சிந்தை உருவமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்ச்சாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகி நாங்கள் எந்தவரோடு வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனின்றும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமேன். தேவ கிருபைக்காக ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகநடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையில் நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். குருமாருக்காகவும் சபையாருக்காகவும் ஜெபம் செய்வோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, எங்கள் அத்தியட்சமான குருமார் மேலும் அவர் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையில் ஆவி அனுப்பி அவர்களுக்கு உத்தமப்பு நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தலும். கர்த்தாவே, எங்கள் காரியகர்த்தரும் மத்தியஸ்தமாகிய இயேசு கிறிஸ்து மகிமையுண்டாக இதை கட்டளையிட்டருளும். ஆமேன். யாவரும் சேர்ந்து பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரான முடியாரிங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்தற்காகவும் காப்பாற்றுவதற்கும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் யத்தனங்களுக்காகவும் மைமடையும் நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி இருந்த இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதிமுறை நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன்.
இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபையளித்த சர்வவல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர் கேட்கிற அழிச்சவே என்று வாக்கள் இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியார்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டலிப்பில் நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சாத்தூர் தூய பவுல் திருச்சபையினுடைய குடும்பங்களே, பெந்தைக்கோஸ்தே பண்டிகை ஆராதனையிலே காணொளி காட்சியின் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு ஆராதனையிலும் நாம் ஜெபித்து வருகிறோம். ஆண்டவர் அவருடைய திருவுள சித்தத்தின்படி நமக்கு விடுதலையும் தேசத்தின் மக்களுக்கு சுகத்தையும் தொடர்ந்து அருள் செய்து வருகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்ற திருவார்த்தையின் அடிப்படையிலே தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலும் குடும்ப இறை வேண்டல்களிலும் திருச்சபையினுடைய ஜெபங்களிலும் தேசத்தின் நிலைமைக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. தேசத்தை குறித்த பாரம் ஒவ்வொரு தனி மனித கிறிஸ்தவ வாழ்விற்கும் தேவை. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் அதிகமான பாரங்களை சுமக்கிற ஆண்டவராக இருந்திருக்கிறார். தொடர்ந்து நாம் கோவிட்-19 என்கின்ற கொடிய தொற்று கிருமிக்காக அதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு விடுதலை அடைய வேண்டுமாக ஜெபிக்க இருக்கிறோம். இரண்டாவதாக ஆம்பன் புயலின் மூலமாக பாதிக்கப்பட்ட மேற்கு வங்காளம், ஒடிசா மாநிலத்திற்காக தொடர்ந்து ஜெபம் செய்ய இந்த ஜெப நேரத்திலே நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். மூன்றாவதாக புதுவிதமான வெட்டுக்கிளிகளின் மூலமாக மராட்டிய மாநிலம், குஜராத் மாநிலம், இன்னும் ஆந்திராவின் ஒரு சில பகுதிகளிலே அதிகமான விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அமெரிக்க தேசத்திலே தேனீக்கள் அதிகமாக வந்து மனிதனுடைய வாழ்வின் ஆதாரத்தை எடுப்பது மாத்திரமல்ல, மனிதர்களை அழிக்கின்றதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இயற்கையின் சீற்றங்கள், கொடிய வியாதிகள், மிருகங்களினுடைய ஆட்சி, இவைகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை தரும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தெய்வமே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீரே. கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய மீறுதல்களையும் எங்களுடைய குற்றங்களையும் உடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் கண்டிராத இயற்கை சீற்றங்கள் எங்கள் தேசத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது சுவாமி ராஜா. இந்த ஆம்பன் புயலினால் பாதிக்கப்பட்ட அந்த மாநிலங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. கர்த்தாவே, அந்த மக்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்க. அரசாங்கம் ஏற்ற உதவிகளை அவர்களுக்கு தரும்படியாகவும் ஏற்ற நேரத்தில் அந்த உதவிகள் அவர்கள் கைக்கு கிடைக்கும்படியாகவும் தயவும் இரக்கம் பாராட்டுங்க. உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம் சுவாமி. கர்த்தாவே, அந்த இயற்கை சீற்றங்களால் தங்கள் நெருங்கிய உறவினர்களை இழந்து தவிக்கும் கர்த்தாவே, குடும்ப தலைவர்களை இழந்து தவிக்கும் அந்த குடும்பங்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. இரக்கம் பாராட்டுங்க கர்த்தாவே. அந்த குடும்பங்களில் கர்த்தாவே உடைய விசேஷித்த கரம், கிருபையின் கரம் நீட்டப்படட்டும் சுவாமி. அவர்களுக்கு ஆறுதல் தேர்தல் படுத்துங்க கர்த்தாவே. அவர்களை ஆசீர்வதியுங்க, நல்ல சமாதானத்தை தாருங்க. இந்த இயற்கை சீற்றங்களால் பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டு நிலை குலைந்து போன அந்த குடும்பங்களை கர்த்தாவே உடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம் சுவாமி. அவருடைய பொருளாதாரத்தை சந்திங்க கர்த்தாவே. சாப்பாட்டிற்கு இல்லாமல் கர்த்தாவே, தங்களுடைய முக்கியமான அவசர செலவுகளுக்கு இல்லாமல், பணம் இல்லாமல் பரிதவிக்கின்ற அந்த குடும்பங்களை கர்த்தாவே கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. இந்த தேசத்தின் பாவங்களை மன்னிங்க சுவாமி.
கர்த்தாவே அந்த அறியாத மக்களில் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. இந்த இயற்கை சீற்றங்களில் இருந்து கர்த்தாவே எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உம்முடைய பாதபடியில் வருகிறோம் கர்த்தாவே. அரசாங்கம் எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியாது சுவாமி, நீரே கர்த்தாவே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அவருடைய எந்த தேவைகளாக இருந்தாலும் சுவாமி விசேஷித்த கிருபை தாருங்க. உம்முடைய சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சியை தாருங்க சுவாமி. உம்முடைய சமூகத்திலிருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை அந்த இடங்களுக்கு அனுப்பி தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல சுவாமி கர்த்தாவே, இந்த வெட்டுக்கிளிகள் எங்கள் தேசத்தை தாக்கி கொண்டிருக்கிறதே சுவாமி, அதற்காக வருகிறோம் சுவாமி ராஜா. உடைய பாதபடியில் கர்த்தாவே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த வெட்டுக்கிளிகள் எங்கள் தேசத்தை பாழாக்காதபடி சுவாமி எங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க கர்த்தாவே. எங்களுடைய விளை நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது, எங்களுடைய வேளாண்மை பாதிக்கப்படுகிறது, எங்களுடைய விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது சுவாமி. இரக்கம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க கர்த்தாவே. எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து தயவாய் இரக்கம் பாராட்டுங்க. இந்த வெட்டுக்கிளிகள் எங்கள் தேசத்தை பாழாக்காதபடி எங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி ராஜா. இயேசுவே, இதற்காக அரசாங்கம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதியுங்க கர்த்தாவே. அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. இதனால கர்த்தா விவசாயம் பாதிக்கப்பட்டு விடாதபடி, எங்களுக்கு கிடைக்கின்ற விளை பொருள்கள் எதுவும் பாதிக்கப்படாதபடி நிறைவா எங்களுக்கு தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வெட்டுக்கிளிகள் எங்கள் தேசத்தை பாழாக்காதபடி எங்களுக்கு ஒரு விடுதலையை நீர் கட்டளையிட வேண்டுமாறு உடைய சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம். அதனால் பாதிக்கப்பட்ட இந்த விவசாயிகளுக்காக என்னுடைய பாதபடியில் வருகிறோம் சுவாமி. அவருடைய பொருளாதார உதவிகள் கர்த்தாவே சந்திக்கப்படட்டும் சுவாமி. அவருடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தேவைகளையும் கர்த்தாவே சமாதான சந்தோஷத்தையும் நீர் தர வேண்டுமாறு உடைய பாதபடியில் தாழ்த்தி தருகிறோம். இதுபோல கர்த்தாவே இயேசுவே, இப்போது கொடிய விஷ குளவிகள் கர்த்தாவே அமெரிக்கா தேசத்தை பாதித்துக் கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் சுவாமி ராஜா. இயேசுவே, அந்த குளவிகள் எங்கள் தேசத்திற்கு வராதபடி சுவாமி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் தேசத்தை சுற்றிலும் கர்த்தாவே நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய தேசத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் சுவாமி. எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் கர்த்தாவே. இயேசுவே, எங்கள் தேசத்து தலைவர்கள் யாராய் இருந்தாலும் சுவாமி கர்த்தாவே, அவர்கள் தங்களை தாழ்த்தி கொள்ளும்படியாய் உம்மிடத்தில் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தாவே தங்களை திருத்திக் கொள்ளும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு தாருங்க. இயேசு ராஜா, எங்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேகர் எங்கள் நாட்டில் உண்டு சுவாமி. கர்த்தாவே இரக்கம் பாராட்டுங்க, எங்கள் தேசத்துக்கு இரக்கம் பாராட்டுங்க. எல்லா இயற்கை சீற்றங்களில் இருந்தும் எல்லா கொள்ளை நோய்களில் இருந்தும் எங்கள் இந்திய தேசத்திற்கு ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுங்க. எங்கள் தேசத்தின் கர்த்தாவே பிள்ளைகளுக்காய் மக்களுக்காய் எங்களை தாழ்த்தி மன்றாடுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, பெரிய விடுதலையை நீர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏறத்தாழ 60 நாட்களுக்கு மேலாக எங்கள் திருச்சபை ஆலயங்கள் கர்த்தாவே பூட்டப்பட்டிருக்கின்றதே சுவாமி. அதற்காக உம்முடைய பாதபடியில் வருகிறோம். சீக்கிரமாய் எங்கள் திருச்சபை ஆலயங்கள் திறக்கப்படட்டும் சுவாமி. திருச்சபையில வந்து கர்த்தாவே நாங்கள் திருச்சபையாய் ஒரு கூட்டமாய் கர்த்தாவே இயேசுவே உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கும்படியான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தாருங்க கர்த்தாவே. இயேசுவே, நற்கருணை ஆராதனை இல்லாமல் கர்த்தாவே நற்கருணையில் பங்கு பெறாமல் நாங்கள் மிகவும் வருத்தப்படுகிறோம் சுவாமி. எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களை தயவுந்து பண்ணீங்க கர்த்தாவே. நீர் எதிர்பார்த்த கர்த்தாவே அந்த காரியங்கள் எங்களிடத்தில் இல்லை சுவாமி. நீர் எதிர்பார்க்கின்ற பரிசுத்தம் எங்களிடத்தில் இல்லை சுவாமி. நீர் எதிர்பார்க்கிற கர்த்தாவே கீழ்ப்படுகிற சுவாபம் எங்களிடத்தில் இல்லை சுவாமி. நீர் எதிர்பார்க்கிற அன்பு எங்களிடத்தில் இல்லை சுவாமி. கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி தருகிறோம். எங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படட்டும் சுவாமி ராஜா. தாய் கூர்ந்து எங்கள் ஆலயங்கள் திறக்கப்படும்படியாய் சீக்கிரத்தில் நாங்கள் குடும்பமாய் வந்து உடைய சமூகத்தில் கர்த்தாவே நாங்கள் உண்மையோடு கர்த்தாவே முழு இருதயத்தோடு அர்ப்பணிப்போடு ஆராதிக்கும்படியான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தாருங்க. அது மாத்திரமல்ல சுவாமி, உலகத்தின் எல்லா தேசங்களுக்காக உடைய பாதபடியில் வருகிறோம் கர்த்தாவே. இயேசுவே, எல்லா கண்டங்களுக்காக உடைய பாதபடியில் வருகிறோம் சுவாமி ராஜா. தாய் கூர்ந்து கர்த்தாவே இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்கள் உலக தேசங்களுக்கு விடுதலை தாருங்க. உலக மக்களுக்கு ஒரு விடுதலை தாருங்க. இந்த வெட்டுக்கிளியின் பாதிப்பிலிருந்து கர்த்தாவே உலக தேசங்களுக்கு ஒரு விடுதலை தாருங்க. இந்த பொல்லாத விஷ குளவிகளில் பாதிப்பிலிருந்து
கர்த்தாவே இந்த உலக நாடுகளுக்கு ஒரு விடுதலை தாருங்க. கர்த்தாவே இந்த உலகத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். கர்த்தாவே இந்த உலகத்தின் பாவங்களுக்காய், தேசத்தின் பாவங்களுக்காய் கர்த்தாவே நாங்கள் திறப்பின் வாசலில் நின்று கர்த்தாவே உம்முடைய ஆணியில் பாய்ந்த பாதத்தை இறுக பற்றி கொண்டு கர்த்தாவே வேண்டுதல் செய்கிறோம் சுவாமி. எங்களுடைய விண்ணப்பங்கள் உடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறோம் சுவாமி ராஜா. விண்ணப்பத்தை கேட்கிறவரே, எங்கள் கண்ணீரை காண்கிறவரே, ஒரு பெரிய விடுதலையை நீர் கட்டளிட வேண்டும் சுவாமி. எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் தெய்வமே, ஆமேன். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரம தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 2020ஆம் ஆண்டில் கூட சுவாமி உம்முடைய பரிசுத்தாவின் திருநாளை ஆசரிக்கும்படியான கிருபைகள் எங்களுக்கு கொடுத்திருக்கபடினாலே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என்ன நோக்கத்தோடு பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டாரோ அந்த நோக்கம் எங்கள் தேசத்திலே, எங்கள் திருச்சபையின் குடும்பங்களிலே நிறைவேறத்தக்கதாக தேவரீர் நீர் கிருபை செய்வோம் என்று கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கத்தக்கதாகவும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சபை ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆழமான அனுபவங்களை பெற்றுக்கொண்டு ஒரு எழுப்புதலை கண்டடைத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்வோம் என்று கெஞ்சுகிறோம். திருச்சபையின் குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் கர்த்தர் இந்த நாட்களை சந்திக்கும்படியாய் நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் சுவாமி இம்மட்டுமாக உம்முடைய கிருபை கூட இருந்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து எங்கள் திருச்சபையின் குடும்பங்களை வழிநடத்தின மாபெரும் தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து இன்னும் ஊரடங்கு தொடரும் என்று கேள்விப்படுகிறோம் சுவாமி. எத்தனை தொடர்ந்தாலும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து விசுவாசித்து பலப்பட்டு உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்க நீர் கிருபை செய்யணும் என்று கெஞ்சுகிறோம். உடைய கரத்திலே திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கிராம சபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அங்கு சென்று நாங்கள் ஆராதனை நடத்துவதற்கும் திருவிருந்து நடத்துவதற்கும் ஏற்ற சூழ்நிலை நீர் உருவாக்கி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விரைவிலே ஆலயங்கள் திறக்கப்படவும், பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கப்படவும் தேவரீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இது நிமித்தமாய் பிள்ளைகள் படிக்காதபடி ஆண்டவரே எவ்வளவு வீணாகி நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார் சுவாமி. கிருபையாக இறங்கி இந்த குறிப்பிட்ட நேரத்தில் SSLC தேர்வும் +1 தேர்வும் நடக்கத்தக்கதாக தேவரீர் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அதற்காக மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் படிக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள்களிலே நல்ல முறையில் ஆயத்தப்படுத்தி நல்ல நேரத்தில் போய் எழுதத்துக்கு இருக்கு தேவர் விசேஷத்தை ஞானத்தையும் நல்ல ஞாபகத்தையும் கட்டளையிட்டு நல்ல முறையில் தேர்வு எழுத்தக்கதான கிருபை வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளையும் கூட கர்த்தாவே விடைத்தால் தேர்வுகள் திருத்தி கொண்டிருக்கிறதையும் கூட உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த பணிக்கு செல்கிற அருமையான ஆசிரியரோடு உடைய கரம் கூடிருந்து அவளுக்கு நல்ல சுகம் பலன் தந்து நல்ல முறையில் திருத்தத்தக்கதாக தேவரை கிருபை செய்யும் என்று கெஞ்சுகிறோம். எந்த விதத்தில் ஆண்டவர் அசம்பாதமாக திருத்தாதபடி பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல மதிப்பெண்கள் வழங்கத்தக்கதாக தேவரை அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். திருச்சபையின் குடும்பங்கள் செய்கிற தொழில்கள், வியாபாரங்கள், கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அரசு பணி செய்கிறவருக்காக, ஆசிரியர் பணி செய்கிறவருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் தாமே அவரை அதிகமாக ஆசீர்வதியும். தேவையோடு இருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தர் நாட்களை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். படித்து முடித்த ஆண்டவரே எங்கள் திருச்சபையில் வேலைக்காய் காத்திருக்கின்ற அருமையான வாலிப சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அதே போல திருமணத்துக்காக காத்திருக்கிற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒழுங்கு செய்யப்பட்ட திருமணங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஏற்ற வேளையிலே கர்த்தர் தாமே அதை நடத்தி கொடுக்கும்படியாய் உம்முடைய பாதபடியில் வைக்கிறோம் சுவாமி. திருமணமாகி கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற எங்கள் திருச்சபையின் குடும்பங்கள் அநேகர் உண்டு கர்த்தாவே. கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் பிள்ளைகள் கர்த்தாவின் சுதந்திரம் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி நீர் தாமே அவர்களுக்கு ஏற்ற வேளையிலே உன்னுடைய குழந்தை செல்வத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் கற்பத்தின் கனியை பெற்றிருக்கிறவர்கள் ஏற்ற வேளையிலே நல்ல சுகமான விடுதலிருந்து தாயும் சேயுமாக உம்மை துதிக்க ஸ்தோத்திரி கிருபை செய்யும். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளில் கூட கர்த்தாவே எங்கள் திருச்சபை மக்களுக்கு வேண்டிய பலன் தாரும். முதிர் வயதில் இருக்கிறவர்களுக்கு பலவீனமாக இருக்கிற மக்களுக்கு வேண்டிய பலனையும் கிருபை நீக்க ஜெபிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் திருச்சபையில் பணி செய்கின்ற தன்னார ஊழியர்களுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சிறோம். திருமண்டலத்துக்காக ஜெபிக்கிறோம். பேராயருக்காக, அனைத்து திருச்சபைக்காக, அனைத்து குருமாருக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு திருச்சபையிலும் கூட கர்த்தாவே ஆராய்ச்சி நடத்தாவிட்டாலும் காணொலி மூலமாக நிகழ்வுற நிகழ்ச்சிகளை கர்த்தர் கேட்டு அருமையான திருச்சபையின் பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரத்தக்கதாக உடைய வசனத்தை கற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவரை கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம்.
உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. விரைவில் எங்கள் தேசத்தில் இருக்கிற இந்த கொள்ளை தொற்றை கருத்தில் முற்றிலுமாய் அகற்றி அன்று உமது நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய கருத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்காக எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளையும் அன்று நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காவல்துறையினர், சுகாதாரத்துறையினர், துப்புரவு துணையாளர் செய்கின்ற பணிகளிலே கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்கு எந்த விதமான தொற்று வராதபடி தேவடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய கருத்தில் எங்களுக்குரிய ஆவி ஒப்புக் கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை அன்று தயாரித்து அனுப்புவதற்கு ஏற்ற உதவி செய்கின்ற எங்கள் அருமையான குருவானவருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, அன்றைய பிள்ளைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் எடுத்துக்கொள்கிற முயற்சிகளை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாக நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆலய பணிவிடை செய்கின்ற அருமையான சகோதரன் ஜெயக்குமாருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து தமது நாமத்தை நீ மகிமைப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த காணொலி காட்சியை அன்றைய ஒளிபரப்பு செய்கின்ற அருமையான சகோதரருக்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அவரையும் குடும்பத்தையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதித்து கையின் பிரயாசங்களில் நீர் கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. மீதியான வேலையிலும் இந்த வாரம் முழுவதும் உடைய சமூகம், உடைய பிரசன்னம் எங்களோடும் எங்களுக்கு அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை கூட இருக்கட்டும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அறிவிப்புகள். இந்த வாரம் நாம் சொல்ல வேண்டிய மனன வசனம் எசேக்கியேல் தீர்க்க தரிசன நூல் 36ஆம் அதிகாரம் 27வது வசனம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். வருகின்ற வாரத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மரண வசனம் சங்கீதம் 119:9. சங்கீதம் 119:9. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. சங்கீதம் 119:9. பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண்பவர்கள். இந்த வாரத்தில் பிறந்த நாட்கள் காண்பவர்கள் 1/6 திரு எஸ் அப்பாத்துரை, வி விலோனியா டோனா, திரு கே வின்சென்ட், திருமதி எஸ்தர் துரை. 2/6 திரு ஜி பிரசன்னகுமார், 4/6 திரு எஸ் ரவி, திருமதி டி பிரபா ராணி, 5/6 திரு எஸ் ராஜமாணிக்கம், திருமதி புஷ்பா தாமஸ், பி பியூலா, 6/6 ஆர் ஹெப்சிபா, திருமதி டி ஜான்சிராணி, திருமதி தேன்மொழி, திருமதி டி புஷ்பா ராணி, ரியா ஹரிணி. இந்த வாரத்தில் திருமண நாட்களை காண்பவர்கள் 3/6 திரு எல் பி காமராஜ், திருமதி கே ஜெயச்சந்திரா, 4/6 அருள் திரு வினோனின் காலேப், திருமதி சுனிதா, திரு செல்வின் கிறிஸ்தாஸ், திருமதி இந்திரா. 5/6 திரு எஸ் திரு ஜே லாரன்ஸ், திருமதி ஜே சாரதா, திரு பி ஞானப்பிரகாஷ், திருமதி எம் ஜாஸ்மின் சர்மிளா. இவர்களுக்காக தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஆயுசு நாட்களுக்குடமாயிருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, கடந்த ஆண்டுகள் முழுவதும் அன்பார்ந்த பிள்ளைகளை பாதுகாத்தீர், பராமரித்தீர். ஆயுசு நாட்களை நீர் தந்திருக்கிறீர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்ற வார்த்தையின்படியாய் ஆண்டவர் தாமே அவர்களை ஆசீர்வதித்து ஆயுசு நாட்களை பெருக பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிறந்த நாட்களை காண்கிற அன்பார்ந்த திருச்சபையுடைய குடும்பங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, உங்கள் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கக்கூடிய கிருபைகளை தாரும். திருமண நாட்களை காணுகிற அன்பார்ந்த திரு குடும்பத்துள்ள பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இன்னும் அநேக திருமண நாட்களை காணவும் உடைய அலங்கத்துக்குள் சமாதானத்தை சுகவாழ்வை தந்து உடைய கைகளின் பிரயாசங்களை சாப்பிடக்கூடிய கிருபையை தாரும். தேவையற்ற செலவினங்களுக்கு விலைக்கு பாதுகாத்து சுகத்தினாலும் பலத்தினாலும் உரைத்து வழி நடத்தும். இன்னும் அநேக திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் காணுகின்ற கிருபைகளை நீர்தாமை தந்து வருஷத்தின் நன்மையால் முடிசூட்ட பண்ண வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். துதி கன மகிமை அனைத்து மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமேன். அறிவிப்புகள். திருமண்டலத்திலிருந்து வந்திருக்கின்ற அறிவிப்பு. இன்று மதியம் 12 மணிக்கு உங்களுடைய இல்லங்களிலிருந்து குறைந்தது 20 நிமிடம் தேசத்தின் மக்களுக்காக கோவிட்-19 என்கின்ற கொடிய தொற்று வியாதியின் மூலமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே ஒரே சத்தத்தோடு ஒரே நம்பிக்கையாக பேராயமாக நாம் இணைந்து இறைவேண்டல் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆலயத்திலே மணி ஓசைகள் எழுப்பப்படும். ஆலயத்தின் மணி ஓசைகள் ஒலிக்கப்படும் போது நீங்கள் உங்களுடைய இல்லங்களில் இருந்து குறைந்தது 20 நிமிடம் ஜெபிக்குமாறு பேராயர் ஐயா அவர்கள் ஆலோசனை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் யாவரும் இல்லங்களிலிருந்து தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக 2019-2020 ஆண்டின் சந்தா நிலுவை வைத்திருக்கிறவர்கள், அதாவது அரியர்ஸ் வைத்திருக்கிறவர்கள், பெரும்பாலும் மார்ச் மாதத்திலே சந்தா தொகையை கட்டாதவர்களுக்கு கோவிட்-19 என்கின்ற கொடிய தொற்று வியாதியின் மூலமாக அந்த தேதியானது 21/6/2020 அதற்குள்ளாக செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சந்தா நிலுவை அரியர் வைத்திருக்கிறவர்கள் 21/6/2020க்குள்ளாக சந்தா பாக்கிகள் ஏல பாக்கிகளை நீங்கள் செலுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறீர்கள். ஒரு சிலர் உதாரத்துவமாக நீங்கள் சந்தா அட்டைகளையும் மிஷினரிகளுக்கான அட்டைகளையும் ஆலயத்திலே என்னிடத்திலோ அல்லது கோவில் பணியாளரிடத்திலோ கொடுத்திருக்கிறீர்கள். தொடர்ந்து இந்த பகுதிக்கு நேராக வருகின்ற போது நீங்கள் அன்போடு அவைகளை படைக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சந்தா வாக்கு கொடுப்பதற்கான தேதியானது ஜூன் மாதம் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ளாக ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதங்களுக்குள்ளாக ஏதாவது ஒரு மாதத்திலே நாம் ஒவ்வொரு ஆண்டும் பிளட்ஜ் செய்வோம், அதாவது சந்தா வாக்கு கொடுப்போம். அதை ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் வாக்கு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உங்களுடைய இல்லங்களிலே சந்தா அட்டைகளை நிரப்பி வைத்திருக்கிறவர்கள் வர முடியவில்லை என்றால் என்னுடைய அலைபேசிக்கோ அல்லது கோவில் பணியாளருடைய அலைபேசிக்கோ அழைத்து நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் இல்லங்களிலிருந்து நாங்கள் சந்தா அட்டைகளை வாங்கிக் கொள்வோம். ஆகவே சிரமப்பட வேண்டிய அவசியமில்லை. சந்தா அட்டைகளை நிரப்பி வைத்திருக்கிறவர்கள் ஆலயத்திலே படைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை இந்த நாளிலே நாம் 9:30 மணிக்கு அன்னை சேனலிலே ஒளிபரப்பப்படுகிறது. வெள்ளிக்கிழமை ஆராதனைகள் யூடியூப்பின் வாயிலாக வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. இல்லங்களிலிருந்து தொடர்ந்து கேட்டு பயன்படுமாறு ஆராதனைகளை பங்கு பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்னதாகவும் நம்மை ஆயத்தப்படுத்தும் வகையிலே பாமாலையன் 278வது பாடல் வாரும் தெய்வ ஆவி வாரும் என்கின்ற பாடலை நாம் பாடுவோம். பாமாலையன் 278வது பாடல்.
கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையின் மக்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்திலே பெந்தைக்கோசை ஆராதனையிலே காணொளி காட்சியின் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்னதாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய கால வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் திருநாளை காண்பதற்கு, எங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்மை ஆராதிப்பதற்கு நீர் தந்திருக்கிற மாபெரும் வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்களை நாங்கள் தியானிப்பதற்கு முன்னதாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். தனிப்பட்ட வாழ்வில், குடும்பத்தில், திருச்சபையில் சதா காலமும் உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நீர் ஆற்றல் தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த வேத பகுதியை சரியான முறைகளிலே புரிந்து கொள்வதற்கு தூய ஆவியானவர் எங்களுக்கு கிருபைகளை தர வேண்டும் என்றும் தூய ஆவியானவர் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றும் நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய வாழ்வு தருகின்ற சத்தியம் நிறைந்த வார்த்தைகளை எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் பின்பற்றுவதற்கு தொடர்ந்து அவைகளை அபியாசப்படுத்த எங்களுக்கு பலன் தாரும், வாய்ப்புகளை தாரும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவுமாய் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த ஆவியின் திருநாள் பெண்டிகாஸ்டல் சண்டே என்று சொல்லி இந்த நாளை திருச்சபை நமக்கு நியமித்திருக்கிறது. திருச்சபையினுடைய பிறந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆதி திருச்சபையினுடைய வரலாற்றிலே இந்த நாளை ஒயிட் சண்டே என்று அழைத்தார்கள். ஏனென்றால் பரிசுத்த ஆவியின் திருநாளாகிய பெந்தைக்கோசே திருநாளிலே அநேகர் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார்கள். அப்படி ஞானஸ்தானம் எடுத்த பின்னர் ஞானஸ்தானம் எடுத்த குழந்தைக்கு வெள்ளை துணிகளை சுற்றுவது, வெள்ளை துணிகளை போர்த்துவது வழக்கமாக இருந்தது. தொடக்க கால திருச்சபையினுடைய வரலாற்றிலே இவைகள் நிகழ்ந்தபடியினாலே ஒயிட் சண்டே என்று சொல்லி அழைப்பார்கள். இது பெந்தைக்கோசை திருநாள் அல்லது பரிசுத்த ஆவியினுடைய திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரமானது புதிய ஏற்பாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டினுடைய முதுகெலும்பாக இருப்பது மாத்திரமல்ல, இந்த 2வது அதிகாரம் பல வேளைகளிலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட, தவறாக வியாக்கியானம் செய்யப்பட்ட அதிகாரம் என்றும் சொல்ல முடியும். பெந்தைக்கோசே என்ற சொல்லுக்கு 50th 50வது நாள் என்று பொருள். எதிலிருந்து 50வது நாள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வருகின்ற நாட்கள் 7 வாரங்களாக கணக்கிடப்பட்டு 7 வாரமும் ஒரு நாளும் பெந்தைக்கோசே என்று அழைக்கப்படுகிறது. ஒருவேளை பல சூழ்நிலைகளிலே பெந்தைக்கோசே என்கின்ற வார்த்தையை நாம் கேட்கின்ற போது அது ஒரு குறிப்பிட்ட திருச்சபையை சார்ந்தது என்று நினைத்து கொள்கிறோம். அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கும் குறிப்பிட்ட திருச்சபைக்கும் ஆவியானவர் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. அது முற்றிலும் வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியம். பெந்தைக்கோசே என்றால் 50வது நாள் என்று பொருள். ஏனென்றால் ஆவியானவர் அகிலத்திற்குமான ஆவியானவர். மீண்டுமாக சொல்லுகிறேன், ஆவியானவர் அகிலத்திற்குமான ஆவியானவர். இட் இஸ் யூனிவர்சல் காட். ஹி இஸ் a யூனிவர்சல் காட். அவர் அகிலத்திற்குமான ஆவியானவர். ஆகவே ஒரு குறிப்பிட்ட திருச்சபைக்கு சொந்தக்காரர் அல்ல, ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்திற்கு அவர் சொந்தக்காரர் அல்ல, அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் மாத்திரம் அவரை சொந்தம் கொண்டாடிக்கொள்ள முடியாது. அவர் அனைவருக்கும், உலகத்தின் மக்கள் அனைவருக்கும் உரியவர். இந்த 2வது அதிகாரத்துக்குள்ளாய் செல்வதற்குள்ளாக
ஒரு சில கேள்விகள் எழும்பும். பெந்தைக்கோஸ்து நாளில்தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டாரா? அதற்கு முன்பதாக ஆவியானவர் இல்லையா என்று நாம் கேட்கலாம். தொடக்கத்தின் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் ஜலம் இருந்தது, ஜலத்தின் மேல் தேவாவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார். தேவாவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார். படைப்பிலே மூவரும் கடவுளை நாம் பார்க்க முடியும். தேவாவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்றால் என்ன? ஆவியானவருடைய செயல்பாடு படைப்பிலிருந்து வந்ததை நாம் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே நியாயாதிபதிகளிடத்தில் தேவ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார், தாவீதை நிரப்பினார், எசேக்கியேலுக்கு கொடுக்கப்பட்டார். இப்படி பல ஆண்டவருடைய ஊழியர்களை, மக்களை கர்த்தருடைய ஆவியானவர் பொழிந்தருளினார், கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பினார், கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுக்கப்பட்டார். இந்த நாளிலும் வாரும் தூய ஆவியானவரே படைப்பு அனைத்தையும் மாற்றுருவாக்கும் என்கின்ற தலைப்பின் அடிப்படையிலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சீடருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரா? இந்த பெந்தைக்கோஸ்து அனுபவத்திற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரா? வேதத்திலே அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று நாம் கேட்கின்ற போது வேதத்திலே துல்லியமாக ஆதாரம் இருக்கிறது. யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்துடைய பின்பகுதி. யோவான் 14:17 பின்பகுதியை நான் படிக்கிறேன். அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் உங்களோட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து சொல்கிறார், சத்திய ஆவியானவரை அவர் உங்களுக்குள்ளே இருப்பதினால் நீங்கள் அவரை அறிந்து கொள்வீர்கள். சீடர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பெந்தைக்கோஸ்து நிகழ்விற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர் இருந்தார். அது மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் அறுவடையின் நாளாகிய பெந்தைக்கோஸ்து நாளிலே அருளப்பட்டார்? ஏன் பெந்தைக்கோஸ்து நாளிலே ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார்? அதற்கு சரியான பதில் என்னவென்றால், திருச்சபையை உருவாக்க பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். இதுதான் சரியான பதிலாக இருக்க முடியும். வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக பரிசுத்த ஆவியானவர் வந்தார். நிரந்தரமாக அவரிடத்திலே வாசம் பண்ணும்படியாக வந்தார். பெந்தைக்கோஸ்து என்கின்ற சொல் வருகின்ற போது நிகழ்வுகளை நாம் குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால், Pentecost was the once for all event that will not be repeated again. பெந்தைக்கோஸ்து என்பது நிரந்தரமாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதை நாம் நினைவு கூறுகின்ற ஒரு நாள். அது மீண்டுமாக நிறைவேற முடியாது, மீண்டுமாக நடக்க முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில சபைகள் பெந்தைக்கோஸ்து அனுபவத்தை தாரும் என்று ஜெபிப்பதுண்டு. பெந்தைக்கோஸ்து அனுபவத்தை பெற வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மீண்டுமாக கல்வாரிக்கு செல்லும் என்று சொல்வதற்கு சமானம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை உலகத்தின் மக்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக கல்வாரியிலே சிலுவையில் மரித்தார். அவர் மரித்தது மாத்திரமல்ல, 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். ஸோ பெந்தைக்கோஸ்து அனுபவம் ஒன்ஸ் ஃபார் ஆல் ஈவெண்ட், இது நிரந்தரமாக கொடுக்கப்படும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக அருளப்படும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள்
2வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். நான் உங்களுக்காக படிக்கிறேன். அப்போஸ்தலர் 2:1. பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் கடவுளுடைய செயல்களை மக்கள் பின்பற்றும்படியாய், மக்களை கடவுளுடைய செயல்களை செய்யும்படியாக வழிநடத்துகிறார். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே நாம் படிக்கின்ற போது முதற் பலன்களின் விழா என்று நாம் படிக்கிறோம், அறுவடை திருவிழா என்று படிக்கிறோம், வாரங்களின் விழா என்று படைக்கிறோம். இதற்கு எல்லாம் ஒரே ஒரு பெயர்தான், அது பெந்தைக்கோஸ்தே விழா, அறுவடையின் விழா, முதற் பலன்களின் விழா என்று சொல்லி பல பெயர்களிலே அழைக்கப்படுகிறது. இந்த விழாக்கள் அனைத்தும் ஒரே விழாக்கள் தான். முதற் பலன்களின் விழா என்று எதற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறிப்பதற்காக முதற் பலன்களின் விழா கொண்டாடப்படுகிறது. திருச்சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதற் பலனான காணிக்கையாக கொடுக்கப்படும்படியாக, திருச்சபையை உருவாக்கும்படியாக தூய ஆவியானவர் அருளப்பட்டார் என்று நாம் பார்க்க முடியும். ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகளை திருச்சபைகளிலே பார்க்க வேண்டுமென்றால் ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு வர வேண்டும். கூச்சல் குழப்பம் உள்ள இடத்தில், சண்டைகள் சச்சரவுகள் உள்ள இடத்துல தூய ஆவியானவருடைய செயல்பாடை அதிகமாக பார்க்க முடியாது. பெந்தைக்கோஸ்தே நாள் வந்தபோது, பெந்தைக்கோஸ்தே நாளிலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். இதை ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு என்பதற்கு ஒரு சில இல்லஸ்ட்ரேஷனை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை நம்முடைய இல்லங்களிலே நம்முடைய தாய்மார்கள், பெண்கள் சமைக்கின்ற போது, குழம்பு வைக்கின்ற போது அந்த குழம்பை தாளிப்பார்கள். அந்த தாளிக்கின்ற போது ஒரு நறுமணம் வருகிறது, ஒரு நல்ல சுவையை நம்முடைய மூக்கு நுகர முடியும். ஒருவேளை அதன் எதன் மூலமாக வருகிறது? எண்ணெயின் மூலமாக அந்த வாசனை வருகிறதா, அல்லது கருவேப்பிலையின் மூலமாக வருகிறதா, அல்லது கடுகின் மூலமாக வருகிறதா, அல்லது வடைச்சட்டியிலிருந்து வருகிறதா? எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு சரியான நேரத்தில் அவைகள் ஒன்று சேருகின்ற போது நறுமணம் வருகிறது. திருச்சபையிலும் அனைவரும் ஒன்று சேருகின்ற போது, அனைத்து மக்களும் ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற போது ஆண்டவருடைய செயல்பாடுகளை நாம் பார்க்க முடியும். இந்த 2வது அதிகாரத்தில் தூய ஆவியானவர் ஏன் கொடுக்கப்பட்டார், தூய ஆவியானவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது என்று சொல்லி பார்க்கின்ற போது, முதலாவதாக தூய ஆவியானவர் எப்படிப்பட்ட செயல்களிலே நம்மை மாற்றுருவாக்குகிறார். மாற்றுருவாக்கம் என்கின்ற தமிழ் பதமானது டிரான்ஸ்ஃபார்ம் என்கின்ற ஆங்கில பதத்தை சொல்லுகிறது. எந்தெந்த செயல்களிலிருந்து எதற்காக தூய ஆவியானவர் அருளப்பட்டார்? முதலாவதாக ஆற்றல் பெரும்படியாக தூய ஆவியானவர் அருளப்பட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும், உலகத்தினுடைய மக்கள் அனைவரும் ஆற்றலை பெற்றுக்கொள்ளும்படியாக, அச்சத்திலிருந்து ஆற்றல் பெறும்படியாக நம்மை தூய ஆவியானவர் மாற்றுருவாக்குகிறார். எப்படிப்பட்ட ஆற்றல்? எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, எபேசியர் 3:16, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். ஏன் தூய ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டார்? அவர்கள் வல்லமை அடைய வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு
தூய ஆவியானவர் கொடுக்கப்பட்டதன் மூலமாக தூய ஆவியானுடைய வரங்களை பெற்றிருக்கிறேன் என்பதன் மூலமாக நடைபெறுகின்ற அநேக வெளிப்படையான செயல்பாடுகளை நாம் பார்க்க முடியும். ஆவிகளை துரத்துகின்ற நிகழ்வு, அசுத்த ஆவிகளை துரத்துவது, அது மாத்திரமல்ல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வது. சீடர்கள் இதற்கு முன்பதாக அசுத்த ஆவிகளை துரத்தினார்களா? நிச்சயமாக சீடர்கள் துரத்தினார்கள். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்களா? அவர்கள் கலிலேயா பெரேயா பகுதிகளிலே சீடர்கள் அற்புதங்களை நிகழ்த்தினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், லூக்கா நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 20வது வசனத்திலே, அசுத்த ஆவிகள் கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷம் அடைய வேண்டாம், உங்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருப்பதற்காக சந்தோஷம் அடையுங்கள் என்கிறார். அப்படி என்றால் என்ன பொருள்? ஒருவேளை தூய ஆவியாரை, பரிசுத்த ஆவியாரை நான் பெற்றிருக்கிறேன், அசுத்த ஆவிகள் கீழ்ப்படுகிறது, அற்புதங்கள் அடையாளங்கள் மாத்திரம் நிகழ்த்துகிறேன் என்று ஒருவேளை நாம் சொல்லலாம். ஆனால் தூய ஆவியானவர் நமக்கு வல்லமை கொடுப்பதற்காக அருளப்பட்டார். எதற்கு வல்லமை கொடுப்பதற்காக அருளப்பட்டார்? எப்படிப்பட்ட வல்லமை? அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எதற்கு தூய ஆவியானவர் அருளப்பட்டார்? எதற்கான வல்லமை? அவருக்கு சாட்சியாக நிற்பதற்கு. எங்கே சாட்சியாக நிற்பதற்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருளினார்? எருசலேமிலே சாட்சியாக இருப்பதற்கு, யூதேயாவிலே சாட்சியாக இருப்பதற்கு, சமாரியாவிலே சாட்சியாக இருப்பதற்கு, உலகத்தின் கடைசி பரிந்தமும் சாட்சிகளாக இருப்பதற்கு. இங்கே அப்போஸ்தலர் நடபடிகளுடைய ஆக்கியோனாகிய லூக்கா கலிலேயாவை பற்றி சொல்லவில்லை, பெராயாவை பற்றி சொல்லவில்லை. கலிலேயாவில் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள், பெராயாவிலே சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் சீடர்கள் ஏற்கனவே கலிலேயாவில் சென்று ஊழியம் செய்திருக்கிறார்கள், அசுத்தாவிகளை துரத்தி இருக்கிறார்கள், அற்புதங்களை நடத்தி இருக்கிறார்கள். அவர்கள் எருசலேமிற்கு செல்லவில்லை. ஏன் எருசலேமிற்கு செல்லவில்லை? எருசலேமில் இருக்கிற யூதர்களை பார்த்து பயந்தார்கள். ஏன் யூதேயாவிற்கு செல்லவில்லை? அங்கே மத வைராக்கியம் நிறைந்த யூதர்கள் இருந்தார்கள், அவர்களை பார்க்கவே இவர்களுக்கு மனமில்லை. ஏன் சமாரியாவிற்கு செல்லவில்லை? சமாரியா பகை, யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் பகை இருந்தது. ஏன் உலகத்தின் கடைசி பரியந்தம் செல்லவில்லை? சீடர்களுக்கு உலகத்தின் கடைசி பரியந்தம் செல்ல வேண்டும் என்கின்ற எந்த விதமான பாரமும் கிடையாது. ஆகவே அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே மத வைராக்கியம் நிறைந்த சென்றிராத பகுதிகளுக்கு, எந்த விதமான பாரத்தையும் பெற்றிராத பகுதிகளுக்கு அனுப்பும்படியாய், அங்கு சென்று சான்று பகரும்படியாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாக மறிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அதற்கான வல்லமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆற்றல் பெறுவதற்கு தூய ஆவியானவர் நம்மை மாற்றுருவாக்குகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் அவர் பரிசுத்தத்தின் ஆவியானவராக இருக்கிறார். எபிரேய பதமானது ரூவா என்கின்ற பதம் 220 இடங்களிலே பயன்படுத்தப்படுகிறது. இந்த அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவருக்கு 3 விதமான அடையாளங்கள், 3 விதமான சின்னங்கள் கொடுக்கப்படுகின்றது. முதலாவதாக நாம் பார்க்கின்ற ஒரு சின்னம்தான், அடையாளம்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம். 3வது வசனம் அக்கினிமயமான நாவு. 2வது அதிகாரம் நவமான பாஷை. இந்த 3 அடையாளங்கள் ஆவியானவருடைய சின்னங்களாக, அடையாளங்களாக இருக்கிறது.
எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 13-14 வசனங்களை நான் படிக்க விரும்புகிறேன். எபேசியர் 1:13-14. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருக்கு மகிமை புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். ஒன்று முத்திரை, இரண்டாவதாக அச்சாரம். பரிசுத்த ஆவியானவருக்கு முத்திரையாக இருந்து செயல்படுகிறார், அச்சாரமாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நாம் காய்கறி கடைகளுக்கு செல்கிறோம், அநேக காய்கறிகளை நாம் வாங்குகிறோம். வாங்கிவிட்டு பின்பதாக நாம் மற்ற வேலைகளுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த காய்கறி கடைக்காரரிடத்தில் நம்முடைய பையை கொடுத்து வாங்கின காய்கறிகள் எல்லாம் உள்ளே வைத்து நம்முடைய பெயரையோ அல்லது ஒரு அடையாளத்தையோ நாம் கொடுத்து விட்டு வந்து விடுகிறோம். அதே போல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முத்திரை கொடுக்கிறார் என்று சொல்கிறார். வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக, ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்காக தூய ஆவியானவர் நம்மை மாற்றுருவாக்குகிறார். வலிமை இழந்த சூழ்நிலையிலே, சாட்சி பகர்வதற்கு பயப்பட்ட வேளையிலே, அச்சத்தோடு இருக்கின்ற சீடர்களுக்கு ஆண்டவர் ஆற்றலை கொடுத்து அவர்களை வலிமை நிறைந்தவர்களாக சான்று பகர்வதற்காக தூய ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அது நிலையான நிச்சயமான ஒரு ஆற்றலாக இருக்கிறது. இரண்டாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 3வது வசனம், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு என்று பார்க்கிறோம். அக்கினிமயமான நாவு, அக்கினி பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. முதலாவதாக நாம் பார்த்தோம் பலத்த காற்று அடையாளம். காற்று பரிசுத்த ஆவியானவர் அல்ல, அது ஒரு அடையாளம் மாத்திரமே. இங்கு அக்கினிமயமான நாவு, அக்கினிமயமான நாவு எதற்காக கொடுக்கப்பட்டது, எதற்கு அடையாளமாக இருக்கிறது? அசுத்தங்களின் மேல் வெற்றி அடைவதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அசுத்த சக்திகளின் மேல், பாவ பிரசனத்தின் மேல், பாவத்திலிருந்து விடுதலை அடையும்படியாக நம்மை மாற்றுருவாக்குகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆக சீடர்கள் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கப்படுவதற்கு பரிசுத்தத்தை முதலாவது பெற வேண்டும். தூய்மையான வாழ்க்கையை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளமாக இரண்டாவதாக சொல்லப்பட்ட காரியம் அக்கினிமயமான நாவு. அக்கினி எவ்வாறு தேவையற்றவைகளை சுத்திகரிக்குவது போல பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே தூய்மை, பரிசுத்தம் வருகிறது. 75% கிறிஸ்தவ வாழ்க்கை உடல் சார்ந்த, உணர்வு சார்ந்த பிரச்சனைகளைத்தான், போராட்டங்களைத்தான் விசுவாசிகள் சந்திக்கிறார்கள் என்று ஒரு வேத ஆராய்ச்சியாளர் எழுதுகிறார். 75% போராட்டம் அல்லது பாவம் உடல் சார்ந்த, உணர்வு சார்ந்த போராட்டமாக இருக்கிறது. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம்
ஆவிக்கு விரோதமாகவும் போராடுகிறது. இதன் மேல் வெற்றி அடைவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு நம்மை தூய ஆவியானவர் எதற்கு மாற்றுருவாக்குகிறார்? பாவத்தின் வாழ்க்கை அல்ல, மாம்ச கிரியைகள் அல்ல, களியாட்டுகள் அல்ல, வெறியான செயல்கள் அல்ல, பரிசுத்தத்திற்கு ஆண்டவர் நம்மை தூய ஆவியானவர் கொண்டு, அவர் தூய ஆவியானவர் கொடுக்கப்பட்டதின் மூலமாக நம்மை பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். இன்றைக்கு செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சி பெட்டியிலும் பார்ப்பது என்ன? 2 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை, 3 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை. பெரிய பெரிய அதிகாரிகள், படித்தவர்கள், இன்னும் பற்பல நிலைமையிலே இருக்கிறவர்கள் செய்கின்ற காரியம். இன்றைக்கு பாவத்தின் பிரசன்னம், பாவத்தின் சூழ்நிலை எவ்வளவு உலகத்தையும் உலகத்துள்ள மக்களையும் வைத்திருக்கிறது. பாவத்தின் பிரசன்னத்திலே நீங்களும் நானும் வாழ்வதற்காக அல்ல, பரிசுத்தரின் பிரசன்னத்திலே வாழ்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இதை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 6வது அதிகாரத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ரோமர் 6:13, நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோர்த்திலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவர் எதற்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டார்? அசுத்தங்களின் மேல் வெற்றி அடைவதற்காக தூய ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த பெந்தேகோஸ்தே நிகழ்வின் அனுபவத்தை சொல்லுகின்ற போது இவ்வாறு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம் 9வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள், புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 15 verse 9. விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். மீண்டுமாக நான் படிக்கிறேன். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி, விசுவாசத்தினாலே அவர் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இல்லாதபடி செய்தார் என்று பார்க்கிறோம். யூதர்கள், புறவினத்து மக்கள், தூய ஆவியானவர் கொடுக்கப்பட்டதின் மூலமாக இந்த இருவரும் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக அசுத்தங்களின் மேல் வெற்றியடைய வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்க்கை பாவத்தின் மேல் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, உலகத்தின் மேலும் உலகத்தின் ஆசைகளின் மேலும் வெற்றி அடைகின்ற வாழ்க்கை எப்போது கிடைக்கும்? பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளுகின்ற போது கிடைக்கும். எப்போது வெற்றி அடைய முடியும்? போராட்டத்திலிருந்து, போராட்டத்தை தவிர்ப்பதன் மூலமாக. என்ன போராட்டம்? மாம்சத்திற்கும் ஆவிக்கும் விரோதமான போராட்டம். போராட்டத்தை தவிர்த்து தூய ஆவியானவருடைய ஆளுகைக்கு முழுவதுமாக சுத்திகரிக்கப்பட, புதுப்பிக்கப்பட ஒப்பு கொடுக்கின்ற போது பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடை நாம் பார்க்க முடியும். மூன்றாவதாக, ஏன் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்திலே அதற்கான பதில் இருக்கிறது. 15 வேறுபட்ட புவியியல் சார்ந்த பகுதிகளிலிருந்து வருகிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 9வது 10வது 11வது வசனம். அப்போஸ்தலர் 2, 9, 10, 11. உங்களுடைய இல்லங்களில் நீங்கள் இருக்கிற போது இந்த வேத பகுதியை படியுங்கள். 15 வேறுபட்ட புவியியல் சார்ந்த இடங்களிலிருந்து வருகிறார்கள். ஆனால் அவர்கள் பேசுகிறது ஒரே மொழியை பேசுகிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 8வது வசனம். அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி என்கிறார்கள். எதை பேசினார்கள்? தேவனுடைய
மகத்துவங்களை பேசினார்கள். தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துடைய பின்பகுதி, இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். ஏன் தேவனுடைய மகத்துவங்கள் பேசப்படுகிறது? தேவனுடைய மகத்துவங்கள் என்றால் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் உலகத்துடைய மக்களை மீட்டு கொள்ளும்படியாக வந்தார். 33 ஆண்டு காலங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். சிலுவையிலே உங்களுடைய என்னுடைய உலகத்துடைய மக்களுடைய பாவங்களுக்காக சிலுவையை சுமந்து மரித்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த நற்செய்தியினுடைய மையத்தை தேவனுடைய மகத்துவங்களாக பேசுகிறார்கள். இவ்வதிகாரத்தின் வாயிலாக 3ஆவதாக தூய ஆவியானவர் ஏன் இந்த பெந்தைக்கோஸ்து நாளிலே கொடுக்கப்பட்டார்? ஆண்டவரின் நற்செய்தியை அறிவிப்பதற்காக கொடுக்கப்பட்டார். 15 வேறுபட்ட இடங்களிலிருந்து வந்த மக்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள். அவர்களுடைய மொழிகளிலே பேசப்படுவதாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தூய ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்படுகிறார்? தடைகளற்ற தொடர்புகளை ஏற்படுத்தும்படியாக, கம்யூனிகேஷன் வித்தவுட் பேரியர்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ஏன் அவர்களுடைய மொழிகளிலே ஜென்ம பாஷைகளிலே அவர்கள் கேட்டார்கள்? தேவனுடைய மகத்துவத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எதற்காக வந்தார்? ஆண்டவர் எதற்காக இந்த பூமியிலே இரத்தம் சிந்தினார்? இவைகளை அவர்கள் அவர்களுடைய மொழிகளிலே கேட்டார்கள். எதற்காக? அவர்கள் சென்று நற்செய்தியை பரப்புவதற்காக. இந்த 15 இடங்களுக்கும் சீடர்கள் செல்லவில்லை. அவர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தியை அறிவித்து திருச்சபையை உருவாக்க வேண்டும். பெந்தைக்கோஸ்தையினுடைய மைய பொருள் என்ன? திருச்சபையை உருவாக்க தூய ஆவியானவர் பொருந்தள்ளப்பட்டார். திருச்சபையை உருவாக்க தூய ஆவியானவர் அருளப்பட்டார். ஒருவேளை இன்றைக்கு அறிவிக்கப்படாத இடங்களிலே நற்செய்தியாளர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வார்த்தைகளினால் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வார்த்தைகளினால் மாத்திரமல்ல, வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க சான்று பகர தூய ஆவியானவர் நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிற போது நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருகிறது. மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும். 3 காரணங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் பெந்தைக்கோஸ்து நாளிலே கொடுக்கப்பட்டார். முதலாவதாக நாம் பார்த்தோம், எதற்காக கொடுக்கப்பட்டார்? ஆற்றலை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் கொடுக்கப்பட்டார். இரண்டாவதாக அசுத்தங்களின் மேல் வெற்றி அடைவதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். மூன்றாவதாக நாம் பார்த்தோம், அறிவிக்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை அறிவிக்க பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். இந்த கால வேளையிலே இக்கட்டான சூழ்நிலைகளின் மத்தியிலே, ஆண்டவரே, இந்த பாவ பிரசனத்திலே, பாவத்தின் அகோர தன்மைகளிலே வாழுகிற எனக்கு உம்முடைய வல்லமையை தூய ஆவியானவர் மூலமாக பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும் என்று கேட்கின்ற போது ஆண்டவர் நமக்கு போதுமான கிருபைகளையும் பலனையும் தருவார். இந்த உலக வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் பாவத்தின் மூலமாக வீழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. வேத வாக்கியங்களில் சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறிக்கொண்டே இருக்கின்றன. தொடர்ச்சியாக இயற்கையின் சீற்றங்கள், இன்னும் பற்பல விதமான வெட்டு கிளிகளின் மூலமாக வருகின்ற அபாயங்கள், பஞ்சம், வறுமை, அதிக விதமான இழப்புகள், மரணத்தின் சத்தங்கள், ஒவ்வொரு நாளும் பசியின் கொடுமையினால் அதிகமான பேர் மரணத்தை தழுவிக்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலே தூய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே ஆற்றல் தருகிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட அசுத்த சக்திகளின் மேல் வெற்றியடைவதற்கு நம்மை மாற்றுருவாக்குகிறார்.
நாம் தொடர்ந்து வார்த்தைகளினாலும் வாழ்க்கையினாலும் நற்செய்தி அறிவிக்க நம்மை தூய ஆவியானவர் மாற்றுருவாக்குகிறார். கண்களை மூடி கர்த்தரை பார்ப்போம். எங்கள் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பெந்தைக்கோசை திருநாளில் நீர் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. உள்ளான மனுஷனிலே நாங்கள் அதிகமாக பலப்பட ஆவியானவர் கொடுக்கப்பட்டார் என்பதை குறித்து அறிந்து கொண்டோம். நீதியின் ஆயுதங்களாக எங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுப்பதற்காக வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அறிவிக்கப்படாத மக்கள் மத்தியிலே நற்செய்தியை எடுத்து செல்லவும் திருச்சபையை உருவாக்கவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக அவருடைய மந்தையிலே சேர்த்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து இந்த மாபெரும் பணியிலே ஈடுபடுவதற்கு பரிசுத்தத்தை தாரும். தூய்மையின் வாழ்க்கையிலே தொடர்ந்து உம்மை தரிசிக்க பலன் தந்து வழிநடத்தும். தேசத்தின் மரணத்தின் சூழ்நிலைகள் மாறி மகிபரை மகிமைப்படுத்துகின்ற சூழ்நிலைகள் அதிகமாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பசி, கொடுமை, வறுமை, வியாதிகள் இவைகளை விலக்கி தேசத்திற்கு சேமத்தை கொடுத்து எங்களுடைய குறைவுகளை, பாவங்களை தயவாய் மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாய் தூய ஆவியான மூலமாக ஆட்கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கை வாழ மீண்டுமாக நீர் எங்களை புதுப்பித்தருளும். மீண்டுமாக எங்களை ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கீர்த்தனை எண் 99வது பாடல். ஆவியே அருளுமே சுவாமி, எனக்கு ஆருயிர் கொடுத்த வானத்தின் அரசே என்ற பாடலை பாடுவோம். கீர்த்தனை எண் 99வது கீர்த்தனை.
ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரம தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான நாளில் கூட சுவாமி உடைய சமூகத்தில் வந்து உங்களை நோக்கி பார்க்கும்படியான கிருபைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியாவிட்டாலும் தகப்பனே, வீட்டிலிருந்து வண்ணமாக காணொளி மூலமாக ஆராதனையில் கலந்து கொள்ள உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீங்கள் கொடுத்துக்கின்ற மாபெரும் கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. பரிசுத்தாவின் திருநாளின் கூட கர்த்தாவே கேட்ட நல்ல செய்திக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என்ன நோக்கத்தோடு பரிசுத்தாவியானவர் அருளப்பட்டார் என்பதை குறித்து தெளிவாக நாங்கள் கேட்கும்படியான கிருபை தந்தீரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்றைய பரிசுத்தாவியானவரை திருச்சபையின் மக்கள் பெற்று அனுபவித்து உமக்கு சாட்சியாக நாமத்திற்கு மகிமையாக இருக்கத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்வோம் என்று கெஞ்சுகிறோம். தகப்பனே, நாங்கள் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டாலும் அன்றைய வட மாநிலங்களில் மற்ற இடங்களில் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற அருமையான மிஷினரிகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் பலத்தோடு ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதன் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு திருச்சபைகளை சேர்ந்து திருச்சபைகள் பெருகி ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படிப்பட்டதான ஊழியர்களுக்கென்று அருமையான திருச்சபை மக்கள் கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உற்சாகமாய் கொடுத்து ஊழியர்களை தாங்கி ஊழியர்களை ஆதரிக்க அவருடைய குடும்பங்களை ஆதரிக்கத்தக்கதாக தேவரை கிருபை செய்யணும் என்று கெஞ்சிறோம். தொடர்ந்து எங்கள் திருச்சபையில் இப்படிப்பட்ட ஊழியத்திற்காக கொடுக்கிற ஜெபிக்கிற அனைத்து மக்களுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த ஊரடங்கு காலங்களிலும் அருமையான மிஷினரி பிள்ளைகளை நீர் பாதுகாத்ததற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. விரைவிலே பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கப்பட்டு அருமையான மிஷினரி பிள்ளைகள் பள்ளியிலே வந்து சேரத்தக்கதாக தேவரை கிருபை செய்யணும் என்று கெஞ்சிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் அப்புறப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். என்ன நோக்கத்தோடு இப்படிப்பட்டதான காரியங்கள் நிகழ்வு என்று சொல்லி அதிகாரிகள், அமைச்சர்கள், ஆளுநர்கள் யாவரும் ஆண்டவரை புரிந்து கொள்ளத்தக்கதாக, அறிந்து கொள்ளத்தக்கதாக, வேதத்தின் கடைசி நாள் நடக்கிற சம்பவங்களை குறித்து அவர் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக உணர்வை அவர்களுக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. இத்தனைக்கும் காரணம் எங்களுடைய தேசத்தினுடைய சகலுடைய எல்லா பாவங்களும் என்பதை நாங்கள் அறிகிறோம் சுவாமி. தயவாக எங்களுடைய பாவங்கள், அக்கிரமம், நீர் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்து கிருபையாய் இறங்கி விரைவிலே ஆண்டவரை இந்த பூரணமாக இதிலிருந்து விடுவிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அனைத்து கொள்ளை நோய்களையும் கருத்தில் அப்புறப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த கிருமியும் கூட கத்தர் அழித்து போட முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் சொல்லாகும் கட்டி நிற்கும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிற சுவாமி. அதே போல ஒரு வார்த்தை சொல்லும், அப்போது எல்லா கிருமிகளும் அழிந்து போகும் தகப்பனே. கிருபையாக இறங்கி அன்றைய எங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் வழிநடத்தும். எங்கள் திருச்சபை மறுபடியும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபையின் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்கள் தேவை எல்லாவற்றும் இந்த நாட்களை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையை எங்கள் திருச்சபை மக்களுக்கு கொடுத்து உதாரணமாக கொடுக்க நீர் கிருபை செய்யணும் என்று கெஞ்சிறோம். தொடர்ந்து உடைய கிருபைகளோடு கூட இருக்கட்டும். துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய இடைவிடாத கூட்டுறவு, ஆறுதல், ஐக்கியம், சமாதானம் இன்றும் என்றும் நம்மோடு கூட தங்கி நிலவுவாராக. நிறைவு கீதமாக கீர்த்தனை எண் 98வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். ஆவியை மழை போல ஊற்றும், பல ஆடுகளை இயேசு மந்தையில் கூட்டும். கீர்த்தனை எண் 98வது கீர்த்தனை.
சங்கீதக்காரனோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு இருக்க கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். God bless you all.